மாடல் தேட்டரத்தில் அரிதாப 47 அது வந்து டூ போர்ட்டர் அவர் சுந்தரம் மாடல் தேட்டர் ஓடுறது சுந்தரம். ஆமாம். அவர் ஜெர்மனில் இருக்கார். ஜெர்மனில் கேசட் அனுப்புகிறாங்க. கேசட்னாங்க கிடையாது. அப்புறம் இது டேபிள் அதுக்கு இந்த மாதிரி ராமகிருஷ்ணன் டூ போட்டான். அப்புறம் அங்கே ஜெர்மனில் வந்து சாட்டையில் நடிக்கிறாங்க. 2 பேர் நடிக்கிறாங்க. அங்கே 2 பேர் சக்கரபாய் புரட்சி தலைவர் இந்தியா 2 பேருமே நடிக்கிறாங்க. அப்போ சொன்னால் இதே மாரத்தர் சுந்தரம் என் வீட்டு வாசல் நிற்க வைக்கிறேன் நிற்க வச்சார். அது நடந்தது விஜயவாகினி. அதே மாதிரி சினிமாக்காரங்க காலையில் சாப்பாடு போட மாட்டாங்க யாரும். அப்போல்லாம் தூக்கு போனி புத்தரை போனி தூக்கு போனின்னு சொல்லுவாங்க. அதில் பழைய சோறும் பச்சை மிளகாய் எடுத்துட்டு வரும். வெங்காயம் கட்டிட்டு சாப்பிட்டு போகணும். அப்படி பார்த்தீங்கன்னா மடிசிய போலீஸ் பழைய படம். அது வந்து பிரேம்காரில் வராது. 2 போலீஸ்காரங்க உட்காந்துக்கிறாங்க. எது செலிபிரிட்டிக்கிறாங்க. அப்புறம் ட்ரௌசர் போலீஸ் அயன் பண்ணியிருக்கோம். 3வது நாள் செலிபிரிட்டி இருக்காங்க. உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கேன். வேறு தூக்கி கிடையாது. அப்புறம் ஏங்க நான் போலீஸ்காரர் இல்லைங்க, நாங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிக்க வந்துக்கிறோம் அப்படின்னு. நீ ஏன் வெளியில் உட்காந்துருக்குற ஆயா உள்ள எங்கெல்லாம் உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு. உடனே என்ன பண்ணாரு, இந்த காரை போய் அப்படியே திரும்பி ராமாவரம் தோட்டம் போயிட்டாரு. நம்ம ராமாவரம் தோட்டம் வந்து கோரக்கோட்டாயம் எல்லாம் வாங்கிட்டாரு. கோரக்கோட்டாயம் பெரிய பங்களாலாம் கிடையாது. சின்ன ஒரு திட்டம் வந்து 2,000 பேர் உட்காந்துக்கிறாங்க. நம்ம செய்ய ஒன்று எங்களுக்கு நீ சோறு போடு, இதே சம்பாதிக்கலாம் சோறு போடு. இது 2 ஒன்று செய்யுங்க. சாயங்காலம் சொல்லிட்டீங்க அப்படின்னு போயிட்டாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் சாப்பாடு ப்ரொடக்ஷன். இது ஆரம்பிச்சாங்க சினிமாவில். காலை டிஃபன் மதியம் டீ எல்லாமே கொடுப்பாங்க. இது பொறிச்சிட்டு எந்த கொண்டு வந்து அதே வழியில் போனவர் தான் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. அவருக்கு வந்து ஒரு எண்ணெய் கொடுத்தாக்கா 100 பேர் இருந்தாலும் கிலோவில் 100 பேருக்கு எண்ணெய் கொடுக்கணும். நீ ஒரு ஜூஸ் குடிச்சிட்டீங்கனாக்கா எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்கணும். ஏடா அது என்ன கேட்பாருனாக்கா கேப்டன் ஐயா கேட்குறது, என்னை மட்டும் தனியாக வச்சு நீ பணம் எடுக்க முடியுமா, எவ்வளோ வேணும்ல அப்படி கேட்பார். அதே மாதிரி மதிய சாப்பாடு கேரளாவில் போய் உட்காந்து அவரோட திரும்ப திருச்சி பார்ப்பார். என்னென்ன ஐட்டம் இருக்குது நாங்கள்லாம் சாப்பாடு எடுத்து வருவார். இதே கை கட்டி பார்ப்பார். குறையுது அது சாப்பாடு அழிப்பான். அது சாப்பிட அப்படியே இல்லை. அதெல்லாம் நீங்கள் நீ கேப்டனுடைய பழக்கம். உடனே ப்ரொடக்ஷன் மேனேஜர் வரணும். அங்கே வந்து கை கட்டினாங்க. எனக்கு மீன் கொடுத்துருந்தேன். அவனும் மனசு தானே என் சம்பளத்துக்கு நான் கடை வாங்கி தருவேன். அவன் சம்பளம்